ஒரு காலத்தில் பால் கூட்டுறவு சங்கத்திற்கு தாயகமாக விளங்கிய அயனாவரம் இன்று குப்பை கிடங்காக மாறி மக்கள் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தாகியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பள்ளங்கள் நிறைந்த சாலையில் தினமும் உயிர் பயத்துடன் பயணம் செய்யும் மக்கள். மூச்சு திணறும் வகையில் நாற்றமடிக்கும் குப்பைகள். நோய் தொற்று ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்துடன் தங்களின் அன்றாட பயணத்தை மேற்கொள்பவர்கள்தான் பெரம்பூர் அயனாவரத்தை சேர்ந்த மக்கள். தெற்காசியாவின் முதல் பால் கூட்டுறவு சங்கத்துக்கு தாயாக இருந்த அயனாவரம் இன்று பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. 1976 தொடங்கிய ஆவின் பண்ணை 2003 அம்பத்தூருக்கு மாற்றப்பட்டது. ஆனால் அந்த வரலாற்று சின்னம் இன்றும் பாழடைந்து குப்பை கிடங்காகிவிட்டது. இந்த ரோடு சரியா பண்ண மாட்டேங்க. இது ஆவின் பால் பண்ணைக்கு சொந்தமான இடம். இது பல ஆண்டு காலமாக இப்படியே தான் இருக்குது. அதே போல் இங்கே கார்பரேஷன் இங்கே இந்த ஈபியை இந்த குப்பை கொட்டினே தான் இருக்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. கார்பரேஷன் கூட மழை காலத்தில் தண்ணி தேங்கியே தான் இருக்குது. ஒரு முட்டிகள் அளவு தண்ணி தேங்கியே தான் இருக்குது. இது நடவடிக்கை உடனே கார்பரேஷனும் தமிழ்நாடு அரசும் உடனே நடவடிக்கை எடுக்கணும். இது மழை வந்தால் இப்படி தான் இருக்கும். மழை வந்தாலும் வச்சுக்க அது அரசு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். நாங்கள் காலகாலமாக பிறந்து வளர்ந்து இங்கே தான். எங்கள் முப்பாட்டை பாட்டை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் இப்படிதான் இருக்குது. இது நிறைய பாருங்க, ஈவினிங்ல மழை பெஞ்சா பசங்களெல்லாம் நடக்க முடியல. இப்போ நீங்க சாதாரண பாக்குறீங்கல்ல, இதோட இன்னும் மோசமா இருக்கும். ரொம்ப ரொம்ப மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம். நியூ ஆவடி சாலையிலிருந்து குப்புசாமி நகர் வழியாக அயனாவரத்தை இணைக்கும் இந்த சாலை சுகாதாரமற்று கிடப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சாலையோரங்களில் குப்பைகள் குவிந்து துர்நாற்றம், கொசுக்கள், ஈக்களால் ஆரோக்கியத்திற்கு நேரடியான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. இந்த ஏரியா பல வருஷம் இப்படிதான் இருக்கு. மழை காலம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப மோசமா இருக்கும். ஆள் போக முடியாது, வர முடியாது. இங்க பாருங்க, இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. டிரான்ஸ்பரன்ஸ் ஸ்கூல் பசங்க யாருமே மக்களுங்க போறதுக்கு வரதுக்கே ரொம்ப கஷ்டம் தான். இந்த ஏரியால போறோம். 6 மணி ஆச்சுன்னா அதுக்கு மேல யாரும் வரவே மாட்டாங்க. இந்த பக்கம் இதுனா எம்எல்ஏ பார்த்துட்டாங்க. 4 எம்எல்ஏ கிட்ட பார்த்தாச்சு. மாறி மாறி வந்தாலும் யாரும் அது கரெக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க, ஆனா கரெக்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஓடிட்டு இருக்குது. இது ரொம்ப குப்பையா இருக்குது. ஒரே நாட்டம், இந்த வழி கூட வர முடியல. எவ்வளவு பேர் ஃபேமிலியோட போறாங்க அந்த ரோட்ல. தண்ணி நின்னா பள்ளம் எது மேடு எதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ரோடு கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம மக்களுக்காக தானே இதெல்லாம். ஒரு காலத்தில் பால் மணம் வீசிய நிலம் இன்று நச்சு புகையாலும் துர்நாற்றத்தாலும் நிரம்பி இருக்கிறது. மூச்சு திணறல், நுரையீரல் பிரச்சனைகள், தொற்று நோய்கள் இவை அனைத்தும் இந்த குப்பையின் பரிசுகள். போக முடியல, ஒரு வாந்தி வர மாதிரி இருக்குது. ஒரு வாசனை, ஸ்கூல் பசங்க போக முடியாது போல. வண்டியா போனா ரொம்ப ரொம்ப வாசனை தாங்க முடியல. வாந்திர மாதிரி இருக்குது. சுத்தம் பண்ண நல்லா இருக்கும். அங்க பார்த்தா இன்னும் புல்லு எல்லாம் அப்படியே வருது. பூச்சி எல்லாம் வீட்டுக்கு வருது. அங்க நம்ம வீடு முதல்ல இங்க பார்த்து வச்சுன்னா நல்லா இருக்கும். ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் பயன்படுத்துறதே இதுதான். வேற வழி அந்த பக்கமா போய் சுத்தின்னு போகணும். அதனால இந்த ரோடை அரசாங்கத்து மூலியமா நீங்க சொல்லி சரி பண்ணி மார்க்கெட்டுக்கு போறதுக்கு, ஸ்கூல் போறதுக்கு, பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரோடு தான். இந்த ரோடு போட்டாக்கா இந்த மாதிரி குப்பைங்கெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க. இந்த குப்பைங்க போடுறதுனாலயே, இந்த மாதிரி இருக்கிறதுனாலயே குப்பைய அவங்க போடுறாங்க. ரோடு போட்டா குப்பை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஷைனஸ் வந்துடும். ஒரு காலத்தில் பெருமையாக விளங்கிய இந்த இடம் இன்றோ பொதுமக்களின் வாழ்வையே சிரமமாக்கும் நிலையை கொண்டுள்ளது. அதனால் உடனடி நடவடிக்கை எடுத்து இங்கு உரிய கழிவுநீர் மற்றும் குப்பை மேலாண்மை செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அயனாவரத்திலிருந்து சிலம்பரசன்.